ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால நம்ம ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கற்றுன்னு இருக்கோம். இப்போ 3வது ஸ்கந்தத்தில் போன செஷனில் நம்ம 19வது அத்தியாயம் கற்றுக்க ஆரம்பித்தோம். அந்த செஷனில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, எப்படி பகவானும் ஹிரண்யாக்ஷனும் அப்படி கோரமாக யுத்தம் பண்ணிண்டா, கடைசியில் ஹிரண்யாக்ஷன் பகவான் இடத்துல பலவிதமான மாயையெல்லாம் பிரயோகம் பண்ணான் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு மேலே இந்த அத்தியாயத்தில் இப்போ என்ன ஆறுது அப்படின்னா, பகவான் உடனேயே தன்னுடைய சுதர்ஷன சக்கரத்தை தியானம் பண்ணுறார். அந்த சுதர்ஷன சக்கரம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இத்தகைய மாயையெல்லாம் அழிக்கக்கூடியது. அதனால அந்த சுதர்ஷன சக்கரத்தை தியானம் பண்ணுறார். அதே சமயத்தில் என்ன ஆறுது அப்படின்னா, திதி இருக்கா இல்லையா, ஹிரண்யாக்ஷனுடைய அம்மா, அவளுடைய மனசில் ஒரு பயங்கரமான பீதி ஒன்று ஏற்படுறது. அவளுடைய ஸ்தனத்துலேருந்து ரத்தம் ஏற்படுறதாம். ஏன் அப்படின்னா, தாயார் இல்லையா, இப்போ ஹிரண்யாக்ஷன் அழிய போகிறான் அப்படிங்கிறதுனால அவளுக்கு அத்தகைய சூச்சனங்கள்லாம் ஏற்படுறது. உடனே ஹிரண்யாக்ஷன் பார்க்குறான், பகவான் சுதர்ஷன சக்கரத்தால் அந்த மாயெல்லாம் அப்படியே பொடி பொடியாக ஆக்கிடுறார். உடனே பயங்கரமான கோபம் ஏற்படுறது. இப்போ வேற வழியே இல்லை அப்படின்னு பகவானை என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிட்டக்க வந்து அப்படி தன்னோட பிடியில் அப்படி பகவானை கொண்டு வந்து அப்படியே அவரை பொடி பொடியாக ஆக்கிடலாம் அப்படிங்கிறதுனால கிட்டக்க வந்து பகவான் அப்படியே கட்டுறான். அப்படி கட்டிட்டு இப்படி பார்த்தாக்கா பகவான் தன்னுடைய பிடியிலேருந்து அப்படி வெளியில் வந்து நிற்கிறாராம். அதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். அதனால இன்னுமே கோபம் வந்து தன்னுடைய முஷ்டி இருக்கே, அது அப்படியே இரும்பு மாதிரி ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்குமாம். அதால் பகவானை குத்துன்னு குத்துறான். உடனே இப்போ பகவான் பார்த்தார், போரும், இதுக்கு மேலே அவனை வந்து விட்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப விளையாட்டாக தன்னுடைய முன்னங்காலால் அவனுடைய இந்த காதுக்கு கீழே இந்த இடத்துல ஓங்கி ஒரு அடி விடுறார். அந்த அடியில் என்ன ஆகுது அப்படின்னா, ஹிரண்யாக்ஷன் அப்படியே சடார்னு கீழே விழுந்துடுறான். எப்படி ஒரு புயலில் அப்படி வேரோட அந்த மரம் சாயுமோ அது மாதிரி அந்த ருத்த களத்தில் அப்படி கீழே விழுந்துடுறான். அவனுடைய கை காலெல்லாம் முறிஞ்சு அப்படி கீழே விழுந்து உயிரை விட்டுடுறான். உடனே என்ன ஆறுது, பிரம்மாதி தேவர்கள்லாம் ஏன் வந்து பார்க்குறா, இவனை இந்த மாதிரி பகவான் ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிட்டார் அப்படின்னதும் வந்து பார்த்தாக்கா அப்படி பூமியில் படுத்துட்டு கிடக்கான். அவனுடைய தந்தங்கள்லாம் கோரமாக இருக்குது. ஆனால் முகத்தில் ஒரு ஒளி இருக்காம். ஏன் அப்படின்னா, பகவான் கையால் வதமாயிருக்கான் இல்லையா. அதனால் இப்போ அவர்கள்லாம் என்ன பண்ணுறான்னா, ஹிரண்யாக்ஷனை புகழ்ந்து பேசுகிறாளாம். இப்படி ஒரு மரணம் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறா. இமாம் கோனு லபேத சம்ஸ்திதிம் அப்படிங்கிறா. ஏன் அப்படின்னா, யார் யோகிகள்லாம் வந்து எந்த பகவானை ரகசியத்தில் தியானம் பண்ணி தன்னுடைய யோக சமாதியினால் மாயையை போக்கிக்கணும், மோட்சத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக எந்த பகவானை ரகசியமாக தியானம் பண்ணுறாளோ அந்த பகவானுடைய அந்த முன்னங்காலால் அடிபட்டு கீழே விழுந்துட்டு பகவானுடைய அந்த தாமரை போன்ற முகத்தை பார்த்துட்டே அப்படி உயிரை விட்டுருக்கானே, இத்தகைய ஒரு மரணம் யாருக்கு கிடைக்கும், எப்பேற்பட்ட பாக்யவான் அப்படின்னு அவனோட பாக்கியத்தை புகழ்ந்து பேசுகிறா. அப்போ பிரம்மதேவர் சொல்கிறார், இந்த 2 அசுரர்களும் வேற யாரும் இல்லையே, இவர்கள் பகவானுடைய பார்ஷதர்கள் தானே, ஒரு சாபத்தினால தானே இப்படி வந்து அசுரர்களாக பிறந்திருக்கா. இன்னும் சில ஜென்மங்கள் இந்த மாதிரி கழிச்சுட்டு அவர்கள் திரும்பவும் பகவானுடைய அந்த ஒரு தாமத்துக்கே அவர்கள் திரும்பி போயிடுவா அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போ தேவர்கள்லாம் பகவான் ஹிரண்யாக்ஷ வதம் பண்ணிட்டார் இல்லையா, அதனால தேவர்கள்லாம் வந்து பகவானை புகழ்ந்து பேசுகிறா. நமோ நமஸ்தே அகில யஜ்ஞ தந்தவே அப்படிங்கிறா. எல்லா யாகங்களையும் காப்பாற்றுறவர், யாகங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரங்கள், திரும்ப திரும்ப நமஸ்காரங்கள் அப்படிங்கிறா. இந்த லோகத்தை காப்பாற்றுறதுக்காக பலவிதமான சத்வ மூர்த்திகள் எடுத்துக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். இப்பொழுது ஒரு அதிர்ஷ்ட வசத்தினால இந்த ஹிரண்யாக்ஷனை நீ வதம் பண்ணிட்ட, உன்னிடத்துல பக்தி பண்ணதுனால நாங்களும் இப்படி சௌக்கியமாக க்ஷேமமாக நாங்கள் சாந்தி அடைஞ்சோம் அப்படிங்கிறத சொல்கிறா. இப்போது இந்த சரித்திரத்தை முடிக்கும் பொழுது மைத்ரேய மகரிஷி என்ன சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, இப்படியாக பகவான் அந்த காரண சூக்கராத்மனஹா அப்படின்னு ஒரு பூமாதேவியை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த காரணத்துக்காக ஒரு ஆச்சரியமான சூக்கர ரூபத்தை தரிச்சுண்டு வந்து இப்படி ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணின இந்த லீலையை நான் அடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி பகவான் இந்த வதத்தை முடிச்சுட்டு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா, தன்னுடைய ஸ்வதாமமான வைகுண்டத்துக்கு கிளம்பி போகிறார். அந்த ஸ்வதாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஆனந்தத்துக்கு தடையே இல்லாத அத்தகைய ஒரு லோகம் அப்படின்னு சொல்லி அப்படி பகவான் கிளம்பி போகும்பொழுது பிரம்மாதி தேவர்கள்லாம் அப்படி பகவானை பொழுதுண்டே பின்னாடி வரா. அப்படி பகவான் கிளம்பி போகிறார். இப்போ விதுரரை பார்த்து சொல்கிறார் மைத்ரேயர், விதுரா, நீ கேட்டது போலவே இந்த கதையெல்லாம் நான் உனக்கு எடுத்து சொன்னேன். நான் எவ்வளவு தூரம் கேட்டிருக்கேனோ என்னுடைய பெரியவர்கள் இடத்துலேருந்து அதை நான் உனக்கு எடுத்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இந்த அத்தியாயம் முடியும் பொழுது சூத பௌராணிகர் சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறார். அது ரொம்பவும் அழகாக இருக்குது. சூத பௌராணிகர் என்ன சொல்கிறார், சவுனகாதி மகர்ஷிகளை பார்த்து, இப்படி மைத்ரேய மகர்ஷி இடத்துலேருந்து இந்த வராக அவதார கதையெல்லாம் கேட்டார் இல்லையா விதுரர், ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்கிறார். க்ஷத்தா ஆனந்தம் பரம் லேபே அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் அப்பேற்பட்ட பரம பாகவதர் இல்லையா, அதனால அவ்வளவு சந்தோஷப்பட்டார். அதுலேயும் முக்கியமாக
இந்த வராக அவதார கதையை சுருக்கமாக கேட்டது போராது அப்படின்னு ரொம்ப விஸ்தாரமாக எனக்கு அந்த பகவானுடைய யுத்தம் அதெல்லாம் பற்றி விஸ்தாரமாக கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் இல்லையா. அதனால இந்த விஸ்தாரமாக இந்த கதையை கேட்டுட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் விதுரர் அப்படின்னு சொல்லி. அப்படி விதுரர் சந்தோஷப்பட்டதில் என்ன பெரிய ஆச்சரியம், ஏன் அப்படின்னா லோகத்துல எவ்வளவோ புண்ணிய ஸ்லோகர்கள்லாம் இருக்கா இல்லையா, ரொம்பவும் பவித்திரமான யசஸுடைய எவ்வளவோ மகாத்மாக்கள்லாம் இருக்காளே, அவர்களுடைய கதையை கேட்டாலே நம்மளுக்கு ஆனந்தம் ஏற்படுறது அப்படிங்கிற விஷயத்துல ஸ்ரீவத் சாங்கஸ்ய கிம் புனஹா அப்படிங்கிறார். அப்போ பகவானோட கதையை கேட்டால் சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத சொல்லவும் வேணுமா அப்படிங்கிறத சொல்கிறார். இப்பேற்பட்ட பகவான் அப்படின்னா சாக்ஷாத் கஜேந்திர வரதன் இல்லையா. யோ கஜேந்திரம் ஜஷக்ரஸ்தம் அப்படிங்கிறார். அந்த முதல்ல அப்படி பிடிச்ச பொழுது ஆதி மூலமே அப்படின்னு கதறித்தே அந்த கஜேந்திரன், அப்பொழுது பகவான் தானே கஜேந்திரனை காப்பாத்தினான். அப்பேற்பட்ட கஜேந்திர வரதன் அவனுடைய புகழை கேட்டு சந்தோஷம் ஏற்படாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா பகவானை பற்றி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறார். சுகாராத்தியம் ருஜுபிகி துராராத்தியம் அசாதுபிகி அப்படிங்கிறார். எந்த ஒரு கபட்டமுமே இல்லாத பகவானையே சரணடைஞ்ச சாதுக்கள்லாம் இருக்காளே, அவர்களுக்கு பகவானை ஆராதனை பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் சுலபம். அவர்களுக்கு சுலபமாக அவன் ஆராதிக்கப்படுறான் அவர்களால். அதே சமயம் அசாதுபிகி அப்படின்னு கல்மஷம் உடைய துஷ்டர்கள்லாம் இருக்காளே, அவர்களுக்கு பகவானை ஆராதனை பண்ணுறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டம், அவர்களுக்கு கிடைக்காதவனாக இருக்கான். அப்படிப்பட்ட பகவானை கிருத்தஜ்ஞா கோ ந சேவேத அப்படிங்கிறார். எந்த ஒரு கிருத்தஜ்ஞன்தான் பகவானுடைய அனுகிரகத்தெல்லாம் அனுபவித்து அதுக்கு கிருத்தஜ்ஞத்தை இருக்கிறவன் எவன்தான் பகவானை சேவிக்க மாட்டான், எவன்தான் பூஜை பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த கதையை பூர்த்தி பண்ணுறச்சே ஒரு பலஸ்ருதியும் சொல்லி முடிக்கிறார். யார் இந்த வராகாவதார கதை இருக்கு இல்லையா, ஹிரண்யாக்ஷ வதம் பண்ணின இந்த ஒரு கதை, யார் இதை ஸ்ரத்தையாக கேட்குறாளோ, யார் இதை ஸ்ரத்தையாக சொல்கிறாளோ, யார் இதை அனுமோதிக்கிறாளோ, அதாவது யார் இந்த கதை ரொம்ப நன்னா இருக்கே அப்படின்னு சொல்லி யார் அனுமோதனம் பண்ணுறாளோ அவர்கள் எல்லாருமே எல்லா விதமான பாப்பங்கள்லேருந்தும் விடுபடுறா அப்படின்னு சொல்லி. எத்தகைய பாப்பம் அப்படின்னா விமுச்சதே பிரம்மவதாதபி அப்படின்னு பிராமண வதம் போன்ற கடுமையான பாபங்கள்லேருந்து கூட அவர்கள் விடுபடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவித்திரமான கதை இருக்கே அது எல்லா விதமான புண்ணியங்களையும் கொடுக்கக்கூடியது. மகா புண்ணியம் அலம் பவித்ரம் தன்யம் யசஸ்யம் அப்படின்னு ரொம்பவும் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது, தனத்தை கொடுக்கக்கூடியது, யசஸை கொடுக்கக்கூடியது. பதமாயுகு ஆஷிஷாம் அப்படின்னு நிறைய தீர்க்கமான ஆயுசு, அதே சமயம் நம்ம ஆசைகளெல்லாமையும் பூர்த்தி பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை யுதி சௌரியவர்தனம் அப்படின்னு யுத்தத்தில் போகக்கூடியவர்களுக்கு அந்த யுத்த களத்தில் என்ன ஒரு வீரியம் சௌரியம்லாம் வேணுமோ அதையும் கொடுக்கக்கூடியது. நாராயணோந்தே கதிரங்க சின்வதாம் அப்படின்னு கடைசி காலத்தில் யார் இந்த கதையை ஸ்மரிக்கிறாளோ அவர்கள் சாக்ஷாத் நாராயணனையே போய் அடையறா அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பலஸ்ருதியும் சொல்லி இந்த அத்தியாயத்தை பூர்த்தி பண்ணுறார். இதோட இந்த 19வது அத்தியாயம் வராகாவதார கதையும் இதோட பூர்த்தியாருது. ராதே ராதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयालितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो वृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः
शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा सद्गुरु महाराज की जय। 22வது ஸ்லோகத்திலேருந்து இன்னைக்கு கத்துக்கலாம். प्रादुष्कृतानां मायानां प्रादुष्कृतानां मायानां प्रादुष्कृतानां मायानाम् आसुरीणां विनाशयत् आसुरीणां विनाशयत् आसुरीणां विनाशयत् सुदर्शनास्त्रं भगवान् सुदर्शनास्त्रं भगवान् सुदर्शनास्त्रं भगवान् प्रायुङ्क्त दयितं त्रिपात् प्रायुङ्क्त दयितं त्रिपात् प्रायुङ्क्त दयितं त्रिपात् तदादितेः समभवत् तदादितेः समभवत् तदादितेः समभवत् सहसा हृदि वेपतुः सहसा हृदि वेपथुः सहसा हृदि वेपथुः स्मरन्त्या भर्तुरादेशं स्मरन्त्या भर्तुरादेशं स्मरन्त्या भर्तुरादेशं स्थनाच्च असृक् प्रसुस्रुवे स्तनाच्चासृक् प्रसुस्रुवे स्तनाच्चासृक् प्रसुस्रुवे विनष्टासु स्वमायासु विनष्टासु स्वमायासु विनष्टासु स्वमायासु भूयश्च आव्रज्य केशवम् भूयश्चाव्रज्य केशवम् भूयश्चाव्रज्य केशवम् रुषा उपगूहमानो अमुम् ऋषोपगूहमानोमुं ऋषोपगूहमानोमुं ददृशे अवस्थितं बहिः ददृशे अवस्थितं बहिः ददृशे अवस्थितं बहिः तं मुष्टिभिः विनिघ्नन्तं तं मुष्टिभिर्विनिघ्नन्तं तं मुष्टिभिर्विनिघ्नन्तं वज्रसारैः अधोक्षजः वज्रसारैरधोक्षजः वज्रसारैरधोक्षजः करेण कर्णमूले अहन् करेण कर्णमूलेऽहन् करेण कर्णमूले अहन् यथा त्वाष्ट्रं मरुत्पतिः यथा त्वाष्ट्रं मरुत्पतिः
यथा त्वाष्ट्रं मरुत्पतिः स आहतो विश्वजिता हि अवज्ञया स आहतो विश्वजिता ह्यवज्ञया स आहतो विश्वजिता ह्यवज्ञया परिभ्रमद्गात्र उदस्तलोचनः परिभ्रमद्गात्र उदस्तलोचनः परिभ्रमद्गात्र उदस्तलोचनः विशीर्णबाह्वङ्घ्रि शिरोरुहोऽपतत् विशीर्णबाह्वङ्घ्रि शिरोरुहोपतत् विशीर्णबाह्वङ्घ्रि शिरोरुहोपतत् यथा नगेन्द्रो लुलितो नभस्वता यथा नगेन्द्रो लुलितो नभस्वता यथा नगेन्द्रो लुलितो नभस्वता क्षितौ शयानं तम् अकुण्ठवर्चसं क्षितौ शयानं तम् अकुण्ठवर्चसं क्षितौ शयानं तम् अकुण्ठवर्चसं करालदंष्ट्रं परिदष्टदच्छदम् करालदंष्ट्रं परिदष्टदच्छदं करालदंष्ट्रं परिदष्टदच्छदम् अजादयो वीक्ष्य शशंसुः आगताः अजादयो वीक्ष्य शशंसुरागताः अजादयो वीक्ष्य शशंसुरागताः अहो इमां को नु लभेत संस्थितिम् अहो इमां को नु लभेत संस्थितिम् अहो इमां को नु लभेत संस्थितिम् यं योगिनो योगसमाधिना रहो यं योगिनो योगसमाधिना रहो यं योगिनो योगसमाधिना रहो ध्यायन्ति लिङ्गात् असतो मुमुक्षया ध्यायन्ति लिङ्गात् असतो मुमुक्षया ध्यायन्ति लिङ्गात् असतो मुमुक्षया तस्यैष दैत्यऋषभः पदाहतो तस्यैष दैत्यऋषभः पदाहतो तस्यैष दैत्यऋषभः पदाहतो मुखं प्रपश्यन् तनुम् उत्ससर्जः मुखं प्रपश्यन् स्तनुम् उत्ससर्जः मुखं प्रपश्यन् स्तनुम् उत्ससर्जः एतौ तौ पार्षदावस्य एतौ तौ पार्षदावस्य एतौ तौ पार्षदावस्य शापाद्यातौ असद्गतिम् शापाद्यातौ असद्गतिम् शापाद्यातौ असद्गतिम् पुनः कतिपयैः स्थानम् पुनः कतिपयैः स्थानम् पुनः कतिपयैः स्थानम् प्रपत्स्येतेह जन्मभिः प्रपत्स्येतेह जन्मभिः प्रपत्स्येतेह जन्मभिः देवाऊचुः देवाऊचुः नमो नमस्ते अखिल यज्ञतन्तवे नमो नमस्तेऽखिल यज्ञतन्तवे नमो नमस्तेऽखिल यज्ञतन्तवे स्थितौ गृहीत अमलसत्त्वमूर्तये स्थितौ गृहीतामलसत्त्वमूर्तये स्थितौ गृहीतामलसत्त्वमूर्तये दिष्ट्या हतोऽयं जगताम् अरुन्तुदः दिष्ट्या हतोऽयं जगताम् अरुन्तुदः दिष्ट्या हतोऽयं जगताम् अरुन्तुदः त्वत्पादभक्त्या वयम् ईश निर्वृताः त्वत्पादभक्त्या वयमीश निर्वृताः त्वत्पादभक्त्या वयमीश निर्वृताः मैत्रेय उवाच मैत्रेय उवाच एवं हिरण्याक्षम् असह्यविक्रमम् एवं हिरण्याक्षम् असह्यविक्रमम् एवं हिरण्याक्षम् असह्यविक्रमम् ससादयित्वा हरिः आदिसूकरः ससादयित्वा हरिरादिसूकरः
ससादयित्वा हरिरादिसूकरः जगामलोकं स्वम् अखण्डितोत्सवम् जगामलोकं स्वम् अखण्डितोत्सवम् जगामलोकं स्वम् अखण्डितोत्सवम् समीडितः पुष्करविष्टरादिभिः समीडितः पुष्करविष्टरादिभिः समीडितः पुष्करविष्टरादिभिः मया यथानुक्तम् अवादिते हरेः मया यथानुक्तम् अवादिते हरेः मया यथानुक्तम् अवादिते हरेः कृतावतारस्य सुमित्रचेष्टितम् कृतावतारस्य सुमित्रचेष्टितम् कृतावतारस्य सुमित्रचेष्टितम् यथा हिरण्याक्ष उदारविक्रमो यथा हिरण्याक्ष उदारविक्रमो यथा हिरण्याक्ष उदारविक्रमो महामृधे क्रीडनवत् निराकृतः महामृधे क्रीडनवन्निराकृतः महामृधे क्रीडनवन्निराकृतः सूत उवाच सूत उवाच इति कौशारवाख्याताम् इति कौशारवाख्याताम् इति कौशारवाख्याताम् आश्रित्य भगवत्कथाम् आश्रित्य भगवत्कथाम् आश्रित्य भगवत्कथाम् क्षत्ता आनन्दं परं लेभे क्षत्तानन्दं परं लेभे क्षत्तानन्दं परं लेभे महाभागवतो द्विज महाभागवतो द्विज महाभागवतो द्विज अन्येषां पुण्यश्लोकानाम् अन्येषां पुण्यश्लोकानाम् अन्येषां पुण्यश्लोकानाम् उद्धाम यशसां सताम् उद्दाम यशसां सताम् उद्दाम यशसां सताम् उपश्रुत्य भवेन्मोदः उपश्रुत्य भवेन्मोदः उपश्रुत्य भवेन्मोदः श्रीवत्साङ्कस्य किं पुनः श्रीवत्साङ्कस्य किं पुनः श्रीवत्साङ्कस्य किं पुनः योगजेन्द्रं जशग्रस्तं योगजेन्द्रं झषग्रस्तं योगजेन्द्रं झषग्रस्तं ध्यायन्तं चरणाम्बुजम् ध्यायन्तं चरणाम्बुजं ध्यायन्तं चरणाम्बुजं क्रोशन्तीनां करेणूनां क्रोशन्तीनां करेणूनां क्रोशन्तीनां करेणूनां कृच्छ्रतो अमोचयद्रुतम् कृच्छ्रतो अमोचयद्रुतं कृच्छ्रतो अमोचयद्रुतं तं सुखाराध्यं ऋजुभिः तं सुखाराध्यं ऋजुभिः तं सुखाराध्यं ऋजुभिः अनन्यशरणैः नृभिः अनन्यशरणैर्नृभिः अनन्यशरणैर्नृभिः कृतज्ञः को न सेवेत कृतज्ञः को न सेवेत कृतज्ञः को न सेवेत दुराराध्यम् असाधुभिः दुराराध्यम् असाधुभिः दुराराध्यम् असाधुभिः यो वै हिरण्याक्षवधं महाद्भुतम् यो वै हिरण्याक्षवधं महाद्भुतं यो वै हिरण्याक्षवधं महाद्भुतं विक्रीडितं कारणसूकरात्मनः विक्रीडितं कारणसूकरात्मनः विक्रीडितं कारणसूकरात्मनः शृणोति गायति अनुमोदते अञ्जसा शृणोति गायत्यनुमोदतेऽञ्जसा शृणोति गायति अनुमोदतेऽञ्जसा विमुच्यते ब्रह्मवधात् अपि द्विजाः विमुच्यते ब्रह्मवधाद् अपि द्विजाः
विमुच्यते ब्रह्मवधादपि द्विजाः एतन्महापुण्यम् अलं पवित्रम् एतन्महापुण्यमलं पवित्रम् एतन्महापुण्यमलं पवित्रम् धन्यं यशस्यं पदम् आयुः आशिषाम् धन्यं यशस्यं पदमायुराशिषां धन्यं यशस्यं पदमायुराशिषां प्राणेन्द्रियाणां युधि शौर्यवर्धनम् प्राणेन्द्रियाणां युधि शौर्यवर्धनम् प्राणेन्द्रियाणां युधि शौर्यवर्धनम् नारायणोऽन्ते गतिरङ्गशृण्वताम् नारायणोऽन्ते गतिरङ्गशृण्वताम् नारायणोऽन्ते गतिरङ्गशृण्वताम् இந்த 22வது ஸ்லோகத்திலேருந்து இந்த அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். ஃப்ரம் தி 22nd ஸ்லோகா. प्रादुष्कृतानां मायानाम् आसुरीणां विनाशयत् सुदर्शनास्त्रं भगवान् प्रायुङ्क्त दयितं कृपात् तदादितेः समभवत् सहसा हृदि वेपथुः स्मरन्त्या भर्तुरादेशं स्तनाच्चासृत् प्रसुश्रुवे विनष्टासु स्वमायासु भूयश्चाव्रज्य केशवम् रुषोपगूहमानो ददृशे अवस्थितं बहिः तं मुष्टिभिर्विनिघ्नन्तं वज्रसारैरधोक्षजः करेण कर्णमूले हन् यथा त्वाष्ट्रं मरुत्पतिः स आहतो विश्वजिता ह्यवज्ञया परिभ्रमद्गात्र उदस्तलोचनः विशीर्णबाह्वङ्घ्रि शिरोरुहोपतत् यथा नगेन्द्रो लुलितो नभस्वता क्षितौषयानं तमकुण्ठवर्चसं करालदंष्ट्रं परिदष्टदच्छदम् अजादयो वीक्ष्य शशंसुरागता अहो इमां को नु लभेत संस्थितिं यं योगिनो योगसमाधिना रहो ध्यायन्ति लिङ्गात् असतो मुमुक्षया तस्यैष दैत्यऋषभः पदाहतो मुखं प्रपश्यन् तनुम् उत्ससर्जः एतौ तौ पार्षदावस्य शापाद्यातावसद्गतिं पुनः कतिपयैः स्थानं प्रपत्स्येतेह जन्मभिः देवाऊचुः नमो नमस्ते अखिलयज्ञतन्तवे स्थितौ गृहीत अमलसत्त्वमूर्तये दिष्ट्या हतोऽयं जगताम् अरुन्तुदः त्वत्पादभक्त्या वयमीश निर्वृताः मैत्रेय उवाच एवं हिरण्याक्षम् असह्यविक्रमं ससादयित्वा हरिरादिसूकरः जगामलोकं स्वम् अखण्डितोत्सवं समीडितः पुष्करविष्टरादिभिः मया यथानूक्तम् अवादिते हरेः कृतावतारस्य सुमित्रचेष्टितं यथा हिरण्याक्ष उदारविक्रमो महामृधे क्रीडनवन्निराकृतः सूत उवाच इति कौशारवाख्याताम् आश्रुत्य भगवत्कथां क्षत्तानन्दं परं लेभे महाभागवतो द्विज अन्येषां पुण्यश्लोकानाम् उद्दाम यशसां सताम् उपश्रुत्य भवेन्मोदः श्रीवत्साङ्कस्य किं पुनः योगजेन्द्रं जशग्रस्तं ध्यायन्तं चरणाम्बुजं क्रोशन्तीनां करेणूनां
कृच्छ्रतो अमोचयद्रुतं तं सुखाराध्यं ऋजुभिः अनन्यशरणैर्नृभिः कृतज्ञः को न सेवेत दुराराध्यम् असाधुभिः यो वै हिरण्याक्षवधं महाद्भुतं विक्रीडितं कारणसूकरात्मनः शृणोति गायति अनुमोदतेञ्जसा विमुच्यते ब्रह्मवधादपि द्विजाः एतन्महापुण्यमलं पवित्रं धन्यं यशस्यं पदमायुराशिषां प्राणेन्द्रियाणां युधि शौर्यवर्धनं नारायणोऽन्ते गतिरङ्गशृण्वतां श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय நம்ம அடுத்த செஷன்ல 20வது அத்தியாயம் கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe, by the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam, and in the previous session we started learning the 19th chapter in the 3rd skanda, and in the first session we saw how Hiranyaksha and Bhagavan started having a very fierce battle, and at the end how Hiranyaksha started using various types of mayas towards Bhagavan. So further in this chapter what happens is Bhagavan immediately thought of his Sudarshana Chakra, which is capable of destroying all such mayas, and at that very moment what happened was Diti felt a great fear gripping her heart, and also blood started oozing from her breasts, because being a mother Hiranyaksha is now about to be killed, and so she started feeling such bad omens, and Bhagavan destroyed all Hiranyaksha's maya with his Sudarshana Chakra. And when Hiranyaksha saw this, that all his tricks and mayas were being dispelled by Bhagavan, he became very very angry, and he went closer to Bhagavan, and he thought he would just crush Bhagavan by holding him in his arms, and so he encircled Bhagavan within his arms. But what happened, the very next second he saw that Bhagavan was standing outside his grip, and he was very amazed to see that. But angrily what happened, he started roaring, and he came closer to Bhagavan and started hitting Bhagavan very hard with his fists, which were hard like a rock. And this time Bhagavan thought he should not spare him anymore, so Bhagavan just hit him back with his forefoot at the base of his ear. He says Karena Karnamule Ahan, and like how Indra would hit his enemy Vritra. Though Bhagavan gave this blow very playfully only, but Hiranyaksha began to reel around, and with his eyeballs just popping out, he fell to the ground with a great thud, like how a tree would be uprooted in a storm. And what happened, all his hands and legs were broken, and he fell dead on the battleground. And now Brahma and all the other devas who arrived there to watch the scene, they saw that Hiranyaksha was lying there on the ground with his fearful tusks. He had bitten his lips in rage, but there was a glow on his face because he was being killed by Bhagavan himself, isn't it? And now they all started praising Hiranyaksha by telling how fortunate this Asura is, because who could meet with such a blessed death, isn't it? The yogis, they all meditate upon Bhagavan in secret, in yoga samadhi, trying to get rid of their maya and attain liberation, whereas this Asura, being hit by the forefoot of Bhagavan, he has given up his mortal body by looking at the countenance of Bhagavan, and so he is very very fortunate to have got such a blessed death. So saying this, they all praised Hiranyaksha, and Brahmadeva now said these two Asuras are none other than Bhagavan's own Parshadas, and they have been brought to this state of an Asura only because of the curse, isn't it? So very soon, having spent more such births, they will very soon attain to the Lord's own abode, he said. And now all the devas, they praised the Lord for having done this Hiranyaksha Vadha. They said, Namo Namaste Akhila Yajna Tantave. O Lord, salutations to you. You are the protector of all the sacrifices, and you are the one who takes up lot of Sattva Murtis, that is forms made of Sattva Guna, in order to protect this world. And now by great fortune, this Asura has been killed by you, and we all, your devotees, have attained great peace because of that. Now Maitreya Maharishi concludes this story by telling, having thus exterminated Hiranyaksha, who was just invincible by anybody, Bhagavan, who had taken this Varaha Avatara, he now returned back to his own abode
which is a place of uninterrupted bliss and happiness and joy. And as he returned back, Brahma and all the other devas, they all kept praising Bhagavan. And now Maitreya Maharshi looked at Vidura and said, "Oh Vidura, I have now narrated to you whatever you had asked me. As much as I have heard from my preceptors, I have narrated the story to you, this story of how Bhagavan sportfully killed Hiranyaksha by taking the Varaha Avatara and protected Bhuma Devi. And this chapter ends with a note from Suta Pauranika. He speaks to the Shaunakadi Maharishis. He says, having heard this story of Varaha Avatara from Maitreya Maharishi, Vidura experienced great joy and happiness, he says, because he is such a great Bhagavata. And moreover, it was Vidura who wanted to hear the story in great detail after having heard a very short narrative of this Varaha Avatara. And so he was extremely happy to hear the whole story. And he says this is not something to be surprised at, because when people in this world derive great joy even when listening to the stories of other Punya Shlokas, that is people, noble souls and Mahatmas who have very, very pure and great fame, then it is needless to say that one derives great joy when listening to the glories of Bhagavan. He says, Srivatsankasya kim punaha, because he says, how supreme is the Lord? Isn't he the Gajendra Varada? That is the one who protected the king of elephants, Gajendra, when he was in danger, when he was caught by the alligator, and he called out to Bhagavan, and it was Bhagavan who came and rescued Gajendra, isn't it? And he also says a few words about Bhagavan's nature. He says, Sukharadhyam Rujubihi Duraradhyam Asadubihi. He says Bhagavan is very, very easy to be worshipped by noble souls who have a pure heart and who have completely surrendered to the Lord, whereas he is very hard to be worshipped by the asadhus, that is the wicked ones who have lot of kalmashas in their heart, those with impure heart. So he says, which grateful person would not worship such a Bhagavan, he says. And he ends this chapter with also a Palashruti. He says, those who listen or sing or even appreciate the story of Varaha Avatara, that is where Bhagavan took the form of a huge boar and put an end to this mighty Asura Hiranyaksha, they will all be delivered from all sorts of sins, he says. He says, Vimuchyate Brahmavadadapi. They would be delivered from even the sin of killing a Brahmana. And he also says that this holy story confers great merit on those who listen to it. Mahapunyam alam pavitram dhanyam yashastyam. It gives great fortune, wealth, fame, and padamayuhu ashisham. He says it gives longevity and also fulfills all of one's desires. And yudhi shaurya vardhanam. It gives immense strength and power to those who are fighting in the battlefield. And Narayano ante gatiranga shinvatam. Those who listen to this story at the end of their life, that is at the moment of their last breath, what happens? They attain Lord Narayana himself, he says. And with this ends the 19th chapter and also the story of the beautiful Varaha Avatara. And so let us learn the 20th Adhyaya in the next session. Radhe Radhe.